வணக்கம். இன்றைக்கி நம்ம நிறைய பேருக்கு நினச்சது எல்லாமே நடக்குது. நிறைய பேருக்கு நடக்காமையே இருக்குது. அவங்க என்னென்னவோ நினைக்கிறாங்க, எப்படியோ வாழணும்னு நினைக்கிறாங்க. வாழ்க்கையில் சக்ஸஸே கிடைக்க மாட்டேங்குது. ஏன் நிறைய பேருக்கு கிடைக்குது, ஏன் நிறைய பேருக்கு கிடைக்கல, அவ்வளோதான். நம்ம ஒரு 50-50% வச்சுக்கலாம். ஒரு பாதி பேருக்கு நினச்சதை நடத்தி கொள்ளக்கூடிய சாதுரியம் இருக்குது. சில பேருக்கு இல்லை. அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா, பழி போடுவோம். எனக்கு டைமே சரியில்லைன்னு சொல்லுவோம், இல்லைன்னா என் வீதி இவ்வளோதான்னு சொல்லுவோம், எனக்கு எங்கே போனாலும் நல்லதே நடக்காதுன்னு சொல்லுவோம். நம்ம மேலே, நம்ம இறைவன் மேலே, எனக்கு கடவுள் எதுவுமே நல்லதே செய்ய மாட்டாருன்னு பழி போடுவோம். இந்த மாதிரிலாம் நம்ம பழி போட்டுக்கிட்டு இருப்போம். அப்போது அந்த பழி போட்டுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, எந்த வேலையுமே நம்ம நினச்சபடி நடக்கிறது இல்லை. ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன கதை இன்றைக்கி. என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு வயசான தாத்தா, ஒரு வயசான பாட்டி, ஒரு பேரன். அந்த பேரனுக்கு ஒரு 12 வயசு இருக்கும், 12-13 வயசு இருக்கும். அம்மா அப்பா கிடையாது அவனுக்கு. இந்த தாத்தா பாட்டிக்கிட்ட தான் அவன் வளர்கிறான். ஸோ எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. நைட்டானா சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க. ஸோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது தான் எல்லாருடைய வேலையுமா இருக்குது. இந்த தாத்தாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, தாத்தாவுக்கு ஒரு நாள் திடீர்னு ஒரு வார்த்தை அவருக்குள்ளே என்னென்னா, நான் சாகிறதுக்குள்ளே நிறைய பேருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஸோ பேரங்கிட்ட சொல்கிறார். பேரனும் ஒய்ஃபும் உட்காந்துருப்பாங்க. அவங்ககிட்ட சொல்லுவார், நான் சாகிறதுக்குள்ளே ஒரு 100 பேருக்கு என் கையால் அன்னதானம் பண்ணணும், சாப்பாடு போடணும், அவங்க சாப்பிட்றத, அவங்களுடைய முகத்தில் சந்தோஷத்தை நான் பார்க்கணும், அது என்னுடைய எண்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஒய்ஃப் சொல்லுவாங்க, நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கே டெய்லி கஷ்டப்பட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அப்போ நீங்கள் எப்படி 100 பேருக்கு நம்மளால் சாப்பாடு போட முடியும்? ஏதாவது யோசித்தா கூட கரெக்டாக யோசிங்க, இந்த மாதிரிலாம் யோசித்து எல்லோரையும் கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லிவிடுவாங்க. அப்போ பேரண்ட்ஸ் சொல்கிறான், 100 பேருக்கு தானே தாத்தா, நான் முயற்சி பண்ணுறேன், எப்படியாவது நம்ம 100 பேருக்கு சாப்பாடு போடுவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவான். அன்னையிலேருந்து அவன் என்ன பண்ணுவான், நிறைய வேலை செய்வான். எங்கெல்லாம் வேலையெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் போய் வேலை செய்வான். ஒரு கட்டை தூக்குறதுலேருந்து, ஒரு பைக்கெல்லாம் துடைக்கிறதுலேருந்து, அந்த மாதிரி எல்லா வேலையும் அவன் செய்வான். செஞ்சு அவ்வளோ நார்மலாக 8 மணி நேரம்னா இவன் 12 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்வான். இவன் அப்படி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக காசை கொண்டு வீட்டில் சேர்த்து வைப்பான். இவன் சேர்த்து தாத்தா சொன்னார், தாத்தா இத்தனை நாள் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்காரு, தாத்தா சொன்ன மாதிரி ஒரு 100 பேருக்கு நம்ம சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லி யோசித்து சேர்த்து வச்சுட்டு இருப்பான். அப்படி இருக்கும்போது ஒரு பண்ணையார் வீடு கிடைக்கிது வேலைக்கு அவனுக்கு. அந்த பண்ணையார் வீட்லேயும் போய் பெரிய பணக்காரர் அவர், அவங்க வீட்லேயும் போய் வேலை செய்கிறான். ஏதோ மரங்களெல்லாம் தூக்கிறது, எடுபடி வேலைங்க நிறைய இருக்கும். அந்த வேலையெல்லாம் செய்கிறான். அவங்க கொடுக்குற காசை கொண்டு அதையும் உண்டியலில் போட்டு சேர்த்து வைப்பான். இவனுக்கு என்னென்னா, தாத்தா கேட்டாங்க செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இவன் மனசில் இருக்குது. அதனால் நம்மளால் முடியுமா முடியாதான்லாம் அவன் யோசிக்கலை. ஏன்னா அந்த வயசும் அப்படிப்பட்டது இல்லையா. அதனால் அப்படி சேர்த்து வைக்கிறான். ஒரு நாள் பண்ணையார் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, நிறைய தடபுடலாம் சமையல் செய்கிறாங்க எல்லோரும். அவன் என்ன இவ்வளோ சமையல் செய்கிறாங்க, யாராவது விருந்தாளி வருவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிறான். சின்ன பையன்லேயே அவனுக்கு கேள்வியும் கேட்க முடியாது, பெரிய பணக்கார இடம். அவங்கக்கிட்ட போய் இவன் என்னன்னு கேட்பான். அப்போ சரின்னு சொல்லி இது என்னதுக்கு சமைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா, எல்லாம் சமைச்சது எல்லாம் ஒரு பொட்டலங்களாக கட்டி, பெரிய பொட்டலமாக கட்டி இந்த பண்ணையார் ஒரு வண்டியில் வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாரு. அந்த மாட்டு வண்டி இருக்கும் இல்லையா அந்த காலத்தில், அதில் வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு வேலையாள்கிட்ட இந்த பையன் கேட்குறான், எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க சாப்பாடெலாம், யாரும் விருந்தாளி வரலையா அப்படின்னு கேட்குறான். இது விருந்தாளியெல்லாம் வரமாட்டாங்க, அமாவாசைக்கு நம்ம பண்ணையார் இப்படி தான் ஃபுல்லாக சமைச்சிட்டு நல்ல டிஷ்ஷஸ் சமைப்பாங்க, சமைச்சு எடுத்துகிட்டு நைட்டானால் போயிட்டு வருவார், அவர் எங்கே போகிறாரு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லுவான் அவன். அப்படியே இவர் எங்கே போகிறாரு நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பையன் என்ன பண்ணுறான், அவருக்கு பின்னாடியே இன்னொரு வண்டியை வச்சுக்கிட்டு அவருக்கு தெரியாமல் அவர் பின்னாடி போகிறான். இந்த பண்ணையார் போயிட்டு ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்துக்கிட்ட போய் உட்காந்துட்டு அந்த படையெல்லாம் போட்டு இந்த சமைச்சு கொண்டு போன எல்லாத்தையும் வைக்கிறார். வச்சுட்டு ஆலமரத்தின் தேவதையே இதை சாப்பிடுன்னு கூப்பிடுறார். அப்போ வரவே இல்லை தேவதை. அப்புறமா 2-3 வாட்டி கூப்பிட்டதுக்கப்புறமா வருது அந்த தேவதை. எனக்கு இது பிடிக்கல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. திரும்பி மரத்துக்குள்ளே போயிடுது அந்த தேவதை, ஆலமரத்தின் தேவதை போயிடுது. இது கதைக்காக மட்டும்தான். ஏன்னா நம்மளுக்கு ஏன் வேலை நடக்கலை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான், நம்ம இந்த கதைக்காக தான் இதை நம்ம சொல்கிறோம், ஆலமரத்தின் தேவதை அப்படின்றது. ஸோ ஆலமரத்தின் தேவதை திரும்பி போயிடுது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப வருத்தத்தோடு
எடுத்துக்கிட்டு அந்த சாப்பாடை எடுத்துக்கிட்டு திரும்பி வந்துடுறாரு, வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த பையனும் பார்த்துட்டு வந்துடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் அமாவாசை வருது. இப்படியே இந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுட்ருக்கான், வேலை செஞ்சு. அப்போ வந்து நெக்ஸ்ட் அமாவாசை வருது. அதுக்குள்ளார என்ன நடக்குது அப்படின்னா, இந்த அவங்களுடைய தாத்தாக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகுது. அப்போ வைத்திய செலவுக்கே இந்த பையன் சேர்த்து வச்சு இந்த காசு மொத்தம் வைத்திய செலவுக்கு ஆகிடுது. இவன் வந்து அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அந்த காசை வந்து வைத்திய செலவுக்கு ஆகிடுது. இவங்ககிட்ட பணமே இல்லை, இப்போ ஒரு பைசா பணம் கிடையாது, மொத்த காசும் காலி ஆகிடுச்சு. அப்போ தாத்தாவும் சொல்கிறாரு, எனக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருந்த, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல தாத்தா, இன்னும் நான் திரும்பி சம்பாரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த தன்னம்பிக்கை, நான் திரும்பவும் சம்பாதிப்பேன் தாத்தா, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அதோட அந்த இது முடியுதா? திரும்பி இவன் வந்து பண்ணையார் வீட்டுக்கு போகிறான். அன்றைக்கி இன்னொரு செகண்ட் அமாவாசை வருது. அமாவாசை அன்றைக்கி இதே மாதிரி தடபுடலாம் சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கிட்டு பண்ணையார் வந்து பொட்டலம் கட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறார். இவன் என்ன பண்ணுறான், இவங்கிட்ட வந்து ஒன்றுமே காசு கிடையாதுல்ல, இவங்க எங்கேயாவது நானும் எதாவது எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கும் போது என்னென்னா இவன்கிட்ட எதுவுமே கிடையாது. என்ன பண்ணுறான், வீட்டில் வந்து கஞ்சி சாப்பாடு, அதாவது நைட்டு சாப்பாடு காலையில் வச்சதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க அவங்க பாட்டி. அந்த தண்ணி ஊற்றி வச்சுருந்தது வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு அதை எடுத்துக்கிட்டு தலை மேலே வச்சுக்கிட்டு இவன் போவான். அந்த பண்ணையார் போய் அந்த படையில் போட்டுட்டு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஆலமரத்து தேவதையே வான்னு கூப்பிடுவார். தேவதை வரல அப்படி இந்த வாட்டி வரல அப்படின்னோடனே இவர் வந்து போயிடுவார். சரின்னு சொல்லி கஷ்டமாக இருக்கும் மனசை எடுத்துகிட்டு போயிடுவார். இந்த பையன் அதை பார்த்துட்டே இருக்கான். அவர் போனதுக்கப்புறமா இவன் கொண்டு வந்து அந்த சாப்பாடு அங்கே வச்சுட்டு ஆலமரத்தின் தேவதையே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அது தேவதை வரலன்னொன்னே இவனுக்கு என்ன பண்ணன்னு தெரில. சரி ஓகே, நீ வந்தால் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான், ஒரு துணியை விரித்து அங்கேயே தரையில் போட்டுட்டு அந்த புல் மேலே படுத்துக்கிறான். 1 மணி நேரம் கழித்து இந்த தேவதை ஆலமரம் அசையுது, இந்த தேவதை வருது. இந்த தேவதை வந்து இந்த சாப்பாட்டை சாப்பிடுது. இவனுக்கு வந்து ஆச்சரியமாக பார்க்குறான். அப்போ கேட்குறான் அந்த தேவதைக்கிட்ட, பண்ணையார் வந்து அவ்வளோ விருந்து படையல் கொண்டு வந்தார், அதை சாப்பிடல, நீங்கள் வந்து என்னோடய பழைய சாப்பாடு சாப்பிட்றீங்களே, உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கா அப்படின்னா, எனக்கு இன்றைக்கி பிடிச்சிருக்குது, இன்றைக்கி தேவையானது இதுதான், அதை நீ கொண்டு வந்து அதனால வந்து நான் இதை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுது, ஒரு பெரிய கோணிப்பை நிறைய ஒரு கோல்டு காயின்ஸை வந்து அவன் கையில் கொடுக்குது. இந்த எடுத்துகிட்டு போ நீ அப்படின்ட்டு. அவனுக்கு ஒன்றுமே புரியல. எனக்கான்னு கேட்குறான். உனக்கே தான் நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுது. அந்த காயின்ஸை வந்து அந்த வண்டியில் போட்டுக்கிட்டு அவன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வந்ததுக்கப்புறமா என்னென்னா, அப்போவும் அவன் வேலைக்கு போகிறான், வேலை செய்கிறான், காசு சம்பாதிக்கிறான். இந்த காயின்ஸ் எல்லாம் வச்சு அப்போ தாத்தா கேட்ட மாதிரி 100 பேருக்கு வந்து அன்னதானம் போடுறான், சாப்பாடு. புரியுதுங்களா? இப்போ வந்து இந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த பணத்தை கொண்டு வந்து தாத்தா சொன்ன மாதிரி 100 பேருக்கு சாப்பாடு போடுறான், நல்ல விருது தடபுடல பண்ணி போடுறான். மிச்சம் காசை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான். அப்புறமா வந்து இவன் 4 பேருக்கு வேலை கொடுக்குறான். நல்லபடியாக வாழ்க்கையில் உயர்ந்து வந்துடுறான் அந்த பையன். அவனை பார்த்தோன்னே அவங்க தாத்தா பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எத்தனையோ இடத்துல வந்து அந்த பையனுக்கு வந்து தடங்கள் வந்தது இல்லையா? ஸோ அந்த தடங்கல்கள் எங்கெல்லாம் வந்தது நம்ம யோசிச்சு பாருங்கள். சேர்த்து வச்ச இந்த பணம் எல்லாமே வந்து அவங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லாமல் மொத்தமே செலவாயிடுச்சு. அங்கே ஒரு தடங்கள் வந்தது. அப்போ கூட அவன் விட்டுடலாம், என்னால் முடியலன்னு சொல்லி விட்டுருக்கலாம். இல்லை, நான் முயற்சி எடுப்பேன் அப்படின்னு முயற்சி எடுக்கிறான் அவன் இல்லையா? அப்புறமா நெக்ஸ்ட்டு எங்கே தடங்கள் வருது, அந்த தேவதைக்கிட்ட போய் சாப்பாடு வைக்கும்போது தேவதை வரல. அப்போ வரலன்னு சொல்லி அந்த பண்ணையார் எடுத்துகிட்டு போன மாதிரி இவனும் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் அங்கேயே துணியை போட்டு படுத்துட்டு நீ வந்தால் தான் நான் போவேன்னு சொல்லி உட்காந்துருந்தா பாருங்க. பிடிவாதம், முயற்சி, ஏன் நடக்காது அப்படின்ற ஒரு முயற்சி, அது எல்லாமே நடக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய முயற்சி வந்து எப்போவுமே நம்ம வந்து யார் மேலேயும் பழி போடக்கூடாது. என் டைம் சரியில்லை, எனக்கு கடவுள் எதுவும் கொடுக்கல, என் வாழ்க்கை இவ்வளோதான், இப்படியெல்லாம் போடாமல் நம்ம முயற்சி மேலே முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த கதையினுடைய சாராம்சம். இது வந்து நிறைய பேருக்கு என்னென்னா கேள்விகள் இருக்கும் இல்லையா, எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது, சிலருக்கெல்லாம் நடக்குது, சிலருக்கு நடக்கலை அப்படின்ட்டு. எங்கே நிற்கிறோன்னா நம்ம முயற்சி, அந்த வந்து நம்முடைய பொறுமை, நான் சாதிப்பேன்ற ஒரு கட் ஃபீலிங், அது இருந்தால் ஒரு மனுஷங்களால் எல்லாராலும் எப்போவுமே எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு கதை இன்றைக்கி. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.